கேரட் குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற போட்டுக்கோங்க. அதுக்கு நம்ம ஒரு குக்கரில் ஒரு 1.5 கிளாஸ் 2 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்க காஞ்ச பட்டாணியெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா பட்டாணியும் போட்டாச்சு. இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கையும் இது கூடயே போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4-5 முத்திப்பருப்பு, ஒரு இஞ்சி பூண்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனையும் சீரகம் போட்டுக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி போட்டுக்கலாம். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 1/2 பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு இதே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இப்படி கீறிட்டு சேர்த்துக்கோங்க, போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இது கூடயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம குருமாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதையும் இந்த குருமா கூட சேர்த்து தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே ஒரு கை மல்லிச்செடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே ஒரு கை புதினா போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கொஞ்சம் நேரம் வற்றட்டும். தண்ணி வற்றுற தண்ணிக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி, தோசை, பரோட்டா எதுக்குனாலும் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.